வணக்கம். என் பேர் கங்காதரன். குன்றத்தூர்லேருந்து வந்துட்டு இருக்கிறேன். செல்லுலாய்டு சினிமா கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிலேருந்து ஆடிஷன் வைக்கிறேன் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ அவங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஃப்ரெஷர் தான். எங்ககிட்ட இருக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு 3 பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதும், இல்லை இன்னும் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் கம்பெனிக்கு. நெக்ஸ்ட்டு சாரை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு செலக்ட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம். தேங்க்யூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஆட்டோமேட்டிக் ஸ்டார் சங்கர நேத்ராலயால ஆட்டோமேட்டிக் ஸ்டார். உங்களுக்கு தான் அந்த கதையா? கண்ணு சம்பந்தமா? அது ஆக்சுவலாக வந்து அப்படிதான் ஒரு ஸ்டோரி ஒன்லைன் சொல்லிட்டு சரி என்ன ரீசனாலாம் கண்ணு போகலாம் அப்படின்றது போது நாங்கள் 2-3 இது பண்ணோம். பட் எங்கள் ஸ்டோரியெல்லாம் அந்த 1 மந்த்துக்குள்ளே நடக்கிறதுனால அந்த 1 மந்த்துக்குள்ளே எதெல்லாம் வைக்கலான்னு இருக்கும்போது வந்து நம்ம வேறு ஏதாவது இன்னொரு ரிலேட்டடாக வச்சுன்னா அது டேக் சம் டைம் அப்படின்றதுனால ஸோ அதனால வேண்டாம் காண்டாக்ட் லென்ஸ் ரிலேட்டடாக வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நான் ஆப்டிகல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ காண்டாக்ட் லென்ஸ் வச்சா அது கொஞ்சம் ஸ்கார் ஆனாலும் கொஞ்சம் ஊண்டானாலும் அது டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுவும் கரெக்டாக நம்ம சென்டரில் ஒரு 2 to 3 mm அது வந்துருச்சுனாலே விஷனுக்குள்ளே போயிடும். ஏன்னா நம்ம பியூப்பிளுக்கு நேராக தான் கார்னியா இருக்கும். அந்த கார்னியால தான் அது வரும். சென்டரில் இருந்தாலும் மற்ற கார்னியா நல்லா இருந்தாலும் சென்டரில் இருந்துச்சுன்னா அவங்களால சென்டர் எதுவுமே பார்க்க முடியாது அவங்களால. ஸோ நம்ம அது ரிலேட்டடாக வைப்போம் அப்படின்ட்டு நாங்கள் அதை நேற்று டிஸ்கஸ் பண்ணி நேற்று தான் எழுதிட்டு இருந்தோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம காண்டாக்ட் லென்ஸ் பண்ணால் முன்னாடி அவங்க கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அந்த கிளாஸஸும் முன்னாடி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ லவ் பண்ணுறதுனால சரி ஓகே கொஞ்சம் க்ரூம் பண்ணுறது காண்டாக்ட் லென்சஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கலர் காண்டாக்ட் லென்சஸ் வச்சிங்கன்னா நார்மல் வைக்கிறத விட கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கும். ஏன்னா அதில் சம் பின்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால. ஸோ இதெல்லாம் நாங்கள் யோசிச்சு தான் அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். உங்கள் பேர்? கங்காதரன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் என்னோட ப்ரொஃபஷனில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் என்னோட இதில் என்னோட டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ நாங்கள் தான் எங்களுக்குள்ள நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் 2 பேர் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இங்கே சினிமா டைரக்ஷனில் நாங்கள் பண்ணியிருக்க அந்த 3 ஷார்ட் ஃபிலிம் மட்டும்தான் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இப்போ அந்த தம்பி வந்து நாங்கள் எதிர்பார்த்த கதை சொல்லு. இப்போ இந்த கதையில நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. ஓகே, அந்த கதையை சொல்லுங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அது தனியாக இருக்கிற ஒரு பையன், அது வரையும் அவனுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவனுக்கு ஒரு பெண் தோழி மட்டும்தான் இருப்பா. அந்த தோழி மட்டும்தான் வந்து அவளை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு எதாச்சும் எனக்கு கொஞ்சம் ஒரு ஹேண்ட்மேடாக எனக்கு கொஞ்சம் எதாவது ட்ரா பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது வந்து அவன் ஃபோட்டோ பார்க்குறான். பட் ஆனால் அந்த பொண்ணு என்ன நினைக்கிறான்னா அந்த பொண்ணு நார்மலாக தான் இருக்கும், எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறான். பட் ஆனால் அவனுக்கு அது பிடிச்சிரும். அவனுக்கு ஏன் பிடிக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சிரும். ஸோ அதனால அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ண பார்க்குறான். அவன் கொஞ்சம் வரைகிறான். பட் ஆனால் அவனுக்கு எதுவும் மிஸ் ஆகுது. நான் ஒன்ஸ் அந்த பொண்ணை நேரில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். பட் ஆனால் இந்த பொண்ணு என்னன்னா வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் கொஞ்சம் தூரத்துலேருந்தே பார்த்துக்கோ அப்படின்னோடனே அவன் தூரத்துலேருந்தே பார்க்குறான். பார்த்துட்ட உடனே வந்து அந்த பொண்ணு வந்து கேட்குது, என்ன நீங்கள் ரொம்ப அந்த பொண்ணு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்லிடுறான், எனக்கு அப்பத்துலேருந்து யாருமே எனக்கு தெரியல, இந்த பொண்ணு பார்த்தோன்னே எனக்கு பிடிக்குது, அந்த பொண்ணு என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னோடனே அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் பண்ணுறான். சரி ஓகே, கண்டிப்பாக அந்த பொண்ணுகிட்ட உனக்கு அதெல்லாம் பேசுகிறேன், கொஞ்சம் செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கோ அப்படின்னோடனே அந்த ஹேர் கட் பண்ணுறது, கிளாஸ் காண்டாக்ட் லென்ஸ் போடுறது, கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாற்றுறது, இப்படிலாம் மாற்றிக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா வந்து அந்த காண்டாக்ட் லென்ஸ்னால வந்து அவனுக்கு விஷன் வந்து கொஞ்சமாக கம்மியாகுது. பட் இவன் ட்ரா பண்ணி முடிச்சிடறான். முன்னாடி அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லியிருப்பான்னா, அந்த பொண்ணை நேரில் பார்க்கும்போது இந்த கிஃப்ட்டை நானும் கூட கொடுக்க வரேன், அப்போதான் அந்த பொண்ணை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போதான் அந்த பொண்ணுக்கு வந்து இது நான் தான் வரல அப்படின் போது அந்த பொண்ணுக்கு அவனை பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ப்ளஸ் இவனும் கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும்ட்டு இவன் நம்புறான். பட் அது நடக்கும்போது என்ன ஆனா எனக்கு விஷன் கம்மியாயிடுது. பட் ஆனால் இவனுக்கு வந்து அந்த பொண்ணை பார்க்கணும்னு இருக்கும்போது என்னன்னா அந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்குது, இந்த பொண்ணு கொஞ்சம் பார்த்துக்கணும் கஃபேல உட்கார வைக்கிறது பக்கத்தில். பட் ஆனால் இவனுக்கு வந்து அந்த பொண்ணு தான் தெரியல. அந்த பொண்ணு ஜென்ரலாக பேச ஆரம்பிக்கும் போது வந்து இவன் சொல்கிறான், இந்த மாதிரி யாரும் பண்ணிக்கலாமோ இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு கேட்குது, அந்த பொண்ணு நான் பார்க்கலாமான்ட்டு. இவன் ஃபோன்லேருந்து எடுத்து இப்படி காட்டும் போது வந்து அப்போ தான் அந்த பொண்ணுக்கே தெரியுது, ஓகே இவன் இவ்வளோ நேரம் நம்மளை பற்றி தான் பேசிட்டு இருந்திருக்கான் அப்படின்னும் போது வந்து அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஓகே அப்படின்னு இப்போ இந்த கதை நீங்க 2 பேரும் டைரக்டரா? நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒன்லைன் நாம 2 பேரும் சேர்ந்து இதை வைக்கலாம். இது எடுத்தாச்சா எடுக்கலையா? இல்ல சார், இது இப்பதான் ரைட்டிங்ல இருக்கு. அப்படியா? இல்ல தம்பி, இப்போ நீங்க சொன்னா ஆக்சுவலி அந்த கதையை நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, ஒரு கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு அவனுக்கு. அந்த ப்ராப்ளம் இருக்கிறவனால வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கரெக்டா வரைய முடியல. அப்போ அந்த பையனுக்கு வந்து ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வரா. இவன் வரைஞ்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் இவனோட பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிறான். இவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசுற, அவன் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனோட ஒர்க்கை ஒருத்தி இவ்வளவு இம்ப்ரெசிவா பேசுறது அவன் கேட்டதே இல்லை இதுக்கு முன்னாடி. அப்போ அவன் கேட்கிறான். ஆனா அவன் திரும்பி பார்த்தா இவனுக்கு தெரியும் இவனோட கண்ணு டிஃபெக்ட் என்னன்னு. இவன் திரும்பி பார்த்தா அவன் பிளர்ரா ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் தெரியும். அவனுக்கு அவனோட முகம் தெரியவே இல்லை. அப்போ இந்த கேரக்டர் திரும்பி வரைஞ்செல்லாம் முடிக்கலாம். இவன் வந்து ஆகா ஓன்னு பாராட்டிட்டு போயிட்டான். இவன் உருவமே அவனுக்கு தெரியல. பட் இவனை பற்றி அவன் விசாரிக்கிறாள். அவனுக்கு யாரும் இல்லை, வசதி இல்லை, போக்குவரத்து. அவனுக்கு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணால்
கண்ணு நல்லா போக்குறதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இவனுக்கு ஆப்ரேஷன் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்குது. ஓகே. எல்லாம் முடிஞ்சு இப்போ அந்த பொண்ணோட பர்த்டே வாடா போகலான்னு சொல்லி ஒன்று அன்னைக்கு ப்ரைஸ் பண்ணாங்க. அவள் பர்த்டே சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன ஃபங்க்ஷனில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இவன் கண்ணு நல்லா தெரியுது. இவன் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொன்றையும் ரசித்து பார்க்குறான். இது இப்படி இருக்கலாம், இது இந்த கலர் இருந்தால் நல்லா இருக்கும், இவங்க அங்கே தள்ளினா நல்லா இருப்பாங்க, இவங்க டாப் இதை மாற்றி போட்டுதான் நல்லா இருப்பாங்க, இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே இவனுக்கு நல்லா தெரியுது. இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவளை கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க. அவள் பிளாக் கிளாஸ் போட்டு அவன் கண்ணை இவனுக்கு கொடுத்து தான் இவனை கண்ணு தெரிய வச்சிருக்கான். உங்ககிட்ட டைரக்ஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி கொஞ்சம் சென்சிபிளான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு டைரக்டருக்கு டைரக்ஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்ப நீங்க ஆப்டோமெட்ரிஸ்ட் இல்லையா? அந்த ஆப்டோமெட்ரிஸ்ட்ல எது முக்கியமான விஷயங்கள்? அது பேசிக்கே வந்து என்னன்னா அதுலயே வந்துரும். ஆப்டம்னா இட்ஸ் ரிலேட்டட் டு லைட், மெட்ரினா நம்ம மெஷர் பண்றோம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம விஷனை தான் இன்வேசிவா இல்லாம சர்ஜரி அந்த மாதிரி இல்லாம சம் லைட் தெரபிஸ் இல்லை கிளாஸஸ், கான்டாக்ட் லென்சஸ், லோ விஷன் தெரபிஸ் அந்த மாதிரி நாங்க கொடுத்து பேஷண்டோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். டே டு டே லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும். அது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கே போறாங்க. நான் கேட்டது அந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அது மாதிரி டைரக்ஷன் அப்படின்னா ஒரு 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 4 விஷயம் ஆக்சுவலாக டைரக்ஷன் வந்து நம்ம ஒரு விஷன் இருக்கு, ஒரு ஒன்லைன் இருக்கு, நம்ம ஸ்டோரி எடுக்கிறோம். மற்ற டிபார்ட்மெண்ட்டோட இருந்து அதை நம்ம எலிவேட் பண்ணி அது வந்து கொடுத்தா மக்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா, இது இந்த ஸ்டோரி வந்து இப்போ தேவைப்படுமா, இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, எதனால நம்ம இந்த ஸ்டோரி எடுக்கிறோம், இப்போ இதனால மக்களுக்கு என்ன அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று இருக்கும். எங்க ஒர்க் பண்றீங்க? ஷங்கர் நேத்ராலயா. ஆப்டிகல்ஸ்ல ஒர்க் பண்றேன். வலசர ஒர்க் பண்றேன். ஓகே. இல்ல நான் கேக்குறது உங்க ஜாப் என்ன? ஆப்டோமெட்ரிஸ்ட் தான். ஆப்டோமெட்ரிஸ்ட். டெஸ்டிங் தி ஐஸ். டெஸ்டிங் தி ஐஸ். கம்ப்ளீட் எவாலுவேஷன். பேஷண்ட்ஸ் வராங்கன்னா யா. பேஷண்டோட ஹிஸ்டரி, கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கேட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு எவாலுவேஷன் பண்ணி நெக்ஸ்ட் டாக்டர் போவோம். டாக்டருக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல நாங்க பார்ப்போம். ஆனா டைரக்ஷன் அப்படி நீங்க சொல்றது சினிமா. ஓகே. ஒரு கதையை நம்ம பண்ணா கதாசிரியர், ஸ்கிரீன் பிளே பண்ணா ஸ்கிரீன் பிளே ரைட், டயலாக் பண்ணா டயலாக் ரைட், அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், மேக்கப், காஸ்டியூம் எல்லாரும் சேர்ந்து ஒன்று கரெக்டாக எலிவேட் பண்ணி கொண்டாந்து அது சினிமா. நான் கேட்டது பர்டிகுலராக டைரக்ஷன் அப்படின்னா அது ஒரு 4 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒரு டைரக்டருக்கு இல்லை, ஒரு டைரக்ஷன்ற வார்த்தைக்கு 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன? டைரக்ஷன் இப்போ நம்ம ஸ்டோரி இருக்கு, அது நம்ம அந்த இடத்துல மேக் பண்றோம். திரும்ப நீங்க ஸ்டோரிக்கு போயிட்டீங்க. டைரக்டரோட மெயின் திங்ஸ் விஷயம் என்னன்னு கேட்குறேன். இப்போ இந்த கேமரா இருக்குல்ல, இந்த கேமராவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இது படம் பதிவு பண்ணும், அது வேண்டாம். இந்த கேமரான்ற எக்யூப்மெண்ட்டுக்கு எது இம்பார்ட்டன்ட்? கேமராமேன் தேவைப்படுவாங்க, அதை ஆப்ரேட் பண்றதுக்காக ஆப்ரேட்டர் தேவைப்படுவாங்க. இல்ல, கேமரான்ற எக்யூப்மெண்ட்டுக்கு என்ன தேவை? எக்யூப்மெண்ட்டுக்கு என்ன தேவை? சரி, இப்போ அந்த கேமராவுக்கு முன்னாடி தெரியுதுல்ல லென்ஸ், அது முக்கியமா? அதுக்கு உள்ள இருக்கிற அந்த கருவிடி மாதிரி ஒன்று உள்ள தெரியுது, அந்த வியூ பாயிண்ட் உள்ள, அது தேவையா? அதுக்கப்புறம் அப்ரோச்சர்னு ஒரு விஷயம், எந்தெந்த ஷாட்டுக்கு எந்த லென்ஸ் வைக்கணும், இந்த மாதிரி இது மாதிரி இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு தேவைப்படுது இல்லை. இது மாதிரி டைரக்ஷன்ற வேர்டுக்கு 4 விஷயம் தேவைப்படுது. என்ன எனக்கு என் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் அந்த இப்போ அவங்களோட ஸ்டோரியா தான் அவங்க அந்த ஸ்டோரி பத்தி தெரிஞ்சிருக்கும். திரும்ப ஸ்டோரிக்கே போகாதீங்க. டைரக்ஷன்ற சிங்கிள் வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுங்க. அதுல ரொம்ப முக்கியமா 4 விஷயம் இருக்கு, அது தெரிஞ்சாதான் அவன் டைரக்டர். ஷார்ட் கட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றவங்க டைரக்டர் இல்ல. மை சைட்ல இருந்து டைரக்ஷன் என்ன பண்ணா நம்ம அந்த ஸ்டோரி பத்தி நாலேஜ் இருக்கணும், அதுதான் சார் எனக்கு தெரியும். ஸோ ஒரு விஷயத்த வந்து நம்ம 4 பேர் டைரக்ட் பண்ணோம், ஏன்னா மற்ற யாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது, டைரக்டருக்கு மட்டும் தான் அங்கே என்ன நடக்குது இல்லை சாமி. அதுக்கு நிறைய பேர் உழைப்பு இருக்கு. இல்லை சார், பட் இந்த இடத்துல லைட் வைக்கணும் அப்படின்றது சார், இந்த இடத்துல லைட் வைக்கணும்னு வைக்கக்கூடாதெல்லாம் கேமராமேன் பார்த்துக்குவாரு. நீங்க சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஷாட்டுக்கு இந்த லென்ஸை போடுங்கன்னு நீங்க சொல்லலாம், தெரிஞ்சா உங்களுக்கு தெரியாது, லென்ஸ் அவர் போட்டுக்குவார். இந்த இடத்துல பூசட்டி வைக்கலாம், அதை ஆல்டர்னேட்டிவ் பார்த்துக்குவார். இந்த வசனம் இப்படி இருக்கலாம், வசனகர்த்தா பார்த்துக்குவார். அதெல்லாம் வேற. 24 கிராஃப்ட்ல எல்லாரும் வேலை பார்த்தா அது ஒரு படம். டைரக்ஷன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் தெரியலன்னு சொல்லணும், இல்லை தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதை சொல்லணும். திரும்ப 24 கிராஃப்ட்டுக்கு ஓடக்கூடாது. சரி, ஓகே. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக என்னன்ட்டு
தெரியல சார். அதுக்கே இவ்வளவு தயக்கம். ஒரு விட இல்லைங்க, ஒரு விஷயம் தெரியலன்னா வெக்கம் கட்டி போய் சொல்லிடுங்க, எனக்கு தெரியாதையான்னு சொல்லணும். அது தெரியலன்னு சொல்றதுக்கே இவ்வளவு தயக்கம். நான் சரி இதெல்லாம் தான் கேட்டு இல்ல அதான் உங்களுக்கு நான் நீங்க சொல்றதெல்லாம் தப்புன்றேன். அப்ப நீங்க எடுத்ததுமே எனக்கு தெரியலன்னு வர வேண்டியதுதான். திரும்ப 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 வந்துட்டும் கூட கடைசியா கூட தெரியலன்னு சொல்றதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துருக்கீங்க. அவ்வளவு ஈகோ ஈகோல சார். ஏன்னா நம்ம அதுதான் வந்திருக்கோம். ஆமா. இப்ப என்கிட்ட நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு தெரியாம நான் இத்தனை வருஷம் அதுல இருக்கேன்னா அது நமக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகும். இல்ல சரி, நீங்க அந்த மாதிரி நான் டைரக்ஷன் வரும்போது நீங்க டைரக்ஷன் கேட்கும்போது நான் அதை சொல்லாம விட்டுட்டேன்னா எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் என்ன பண்ண முடியும், எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிருமா? கரெக்ட் தான் சார். சார் மெயின் கோரே அதுதானே, அதனால தான் சார். சரி, நீங்க பிறந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? 24 years. 24 வருஷம் ஆச்சு. நீங்க பிறக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவை? 10 months. 10 monthsக்கு எத்தனை நாள்? 300 நாள் சார். 300 நாளா? 300 நாள்ல இந்த உலகத்துல எந்த இடத்த வேணா எடுத்துக்கோங்க. இந்த உலகத்துல வந்து 800-900 கோடி பேர் இருக்கும். ஓகே, நியர்பை 1000 crores. ஒரே ஒரு குழந்தை 300 நாள்ல பிறந்ததுன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா நான் நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். சார் லேட் டெலிவரி ஆகும், ப்ரீமெச்சூர் டெலிவரி இருக்கு. ஸோ அதனால எக்ஸாக்டா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல. ஓகே, இப்போ நீங்க வந்து வீக்ஸா கேட்டிருக்கீங்க. நீங்க ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் இருக்கீங்க இல்லையா? மெடிக்கல் ஃபீல்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்டு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு? வந்து பயப்படாதீங்க, நான் ஏதோ பொண்ணா கொடுக்க போறேன். இல்லை சார், கல்யாணம் பண்ணா 4 பிள்ளை வச்சிருக்கீங்க, இன்னும் தாலி மட்டும் கட்டாமல் இருப்பீங்க, அவ்வளவு தானே. கெட்டு போயிருப்பீங்க, பார்க்கும்போது தெரியுது. அதெல்லாம் போயிட்டு போகுது, நமக்கு அது எதுக்கு. ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, வீக்ஸ் கணக்கில் பேசியிருப்பாங்க. ஒரு குழந்தை பிறக்க எத்தனை வாரம்? 48 to 50 weeks. 40 to 50. ஓகே, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள் into 50 வாரம் எவ்வளோ? 7 நாள் into 50 வாரம் 350 வரும். இப்போ நீங்க 300, நீங்க இப்போ 350 போயிட்டீங்க. அப்போ 24 வருஷம் ஆச்சு நீங்க பிறந்து. ஆனா நீங்க பிறந்ததுக்கு எத்தனை நாள் வேணும்னே உங்களுக்கு தெரியல. அதுக்கு நீங்க வெக்கப்படல, அதுக்கு கூச்சப்படல. முந்தானத்து ஏதோ தெரியும்னு நினைச்சுக்கிறாங்க. நீங்க இன்னும் டைரக்டர் ஆகல, தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க நான் டைரக்டர் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. அது எனக்கு தெரியாம போச்சுன்னு ஃபீல் ஆகுறீங்க. அதுதான் நம்ம வரோம் அப்படின்னு இருக்கும்போது பிறந்ததே நம்ம வாழ்றதுக்கு தானே. நம்ம பிறப்பே நமக்கு சரியா தெரியல எத்தனை நாள். அதுக்கு வெக்கப்படல நம்ம. அப்புறம் இதுக்கே வெக்கப்படுவானேன்ற. சரி, திருப்பியும் பனிஷ்மெண்ட். ஒரு அமாவாசைக்கு அடுத்த அமாவாசைக்கு எத்தனை நாள்? ஒரு அமாவாசைக்கு அடுத்த அமாவாசைக்கு 30 நாள். அதுவும் நினைக்கிறீங்க, எதுவும் தெளிவா இல்லை. 30 days. 30 days-ஆ? எங்கேயாவது மந்த்லி கேலண்டர் 30 நாள் இருந்ததுன்னா நீங்க அங்கிருந்து என்ன கல் எடுத்தீங்க. 28 நாள். பிறப்பு 10 மாசம் சொல்றது ஏன் வந்தது? தெரியல சார், சொல்லுங்க. 280 நாள் தான் ஒரு குழந்தை பிறக்கும். அதுதான் 10 மாசம். ஒரு அமாவாசைக்கு அடுத்த அமாவாசை 28 நாள், 10 மாசம். 10 மாசத்துக்கு 280 நாள். ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னா, இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு 1450 வருஷத்துக்குள்ளதான் கேலண்டர்னு ஒன்று வந்தது. ராமானுஜம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜீரோன்னு ஒன்று வந்தது. அதுவரை 1 2 3 4 5 6 8 9 தான். சைபர் கிடையாது. சைபருக்கு வேல்யூ இருக்குன்னு சேர்த்தது ராமானுஜம், ஆமாவா? ஸோ அப்படி இருக்கும்போது தான் லீஃப் வருடம் 29 ஆச்சு. அப்புறம் ஒரு கால்குலேஷன் பண்ணது 30 39 ஆட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. 28 நாள். இப்போ ப்ரீபெய்ட் பண்றீங்கல்ல, ரீசார்ஜ் எத்தனை நாள்? அப்புறம் அதுவும் ஒரு மாசம். ஏன் அவனை விட்டாலாம்? அவன் ஒரு மாசம்னா 28 நாள், 31 நாள் இல்லைங்கிறான். அப்போ அவன் 28 நாள் ரீசார்ஜ் கரெக்ட் தானே? ஆனா இது இந்த செகண்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. புரியுதா? அப்போ பிறப்பே தெரியாத நீங்க டைரக்ஷனோட மீனிங் தெரியலன்னா, இல்லை அதோட கேப்ஷன்ஸ் ஃபுல்லாக தெரியலன்னா வெக்கப்பட தேவையில்லை. எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமா? இப்போ உங்களோட தொழில் பத்தி கண்ணு சம்பந்தமா என்ன கேட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க பேசுற ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது. ஈவன் அந்த பேர் கூட கரெக்டாக சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நான் வெக்கப்படணுமே. அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்புக்கு தமிழ் தெரியாதுன்னா அவன் வெக்கப்பட மாட்டான். இங்க இருக்கிற நான் இங்கிலீஷ் தெரியலன்னா நான் வெக்கப்பட மாட்டேன். எனக்கு தமிழ் தெரிஞ்சா போதும். லாங்குவேஜ் இஸ் கம்யூனிகேஷன் தானே. எனக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியணும், அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு வெக்கப்படும்?
எல்லாம் தெரிஞ்ச மகா நீங்கள் யாருமே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் தெரியாததை தெரியலன்னு சொல்றத போல்டா இருக்கு. அந்த தைரியம் தான் ஃபர்ஸ்ட் அழகு. இப்போ டைரக்ஷன் அப்படின்றத சொல்லிடும். டைரக்ஷனுக்கு வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஒரு கை வைப்பாங்க. ஃபோட்டோஸ் பார்த்துருக்கு எப்படி வைப்பாங்க? அதுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் டைரக்ஷனுக்கு ஃப்ரேம் தேவை. அதுக்கப்புறம் இப்போ நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க, நான் இங்க உட்காந்துருக்கேன், இதுக்கு பேர் என்ன? இல்ல, ஆக்சஸ். லெஃப்ட் ரைட் எல்லாம் சொல்றீங்களா? அது இப்போ இந்த கேமரா இங்க இருக்கு, அந்த கேமரா அங்க இருக்கு, அதுக்கு பேர் என்ன? இது ரைட் ஆங்கிள், அது லெஃப்ட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள், லெஃப்ட் ஆங்கிள். ஓகேவா? இப்போ மூணு சொல்லிட்டு சொல்லுங்க வரும். ஃப்ரேம், ஆக்சஸ், ரைட் ஆங்கிள், லெஃப்ட் ஆங்கிள். ஆங்கிள்ஸ். ரெண்டாவது, இப்போ நீங்க ஹைட்டா இருக்கீங்க, இன்னும் உட்காந்து ஒரு ஹைட்ல இருக்கு, நான் குட்டியா இருக்கேன். இப்போ கேமரா இங்க வைக்கும் போது என்னோட மண்டை சைஸுக்கு உங்களை காட்டுறோம். உங்க இடத்துக்கு வரும்போது நான் டவுன்ல இருக்கேன். அப்ப என்ன பண்ணுவாங்க? உங்களை கொஞ்சம் கீழே இருக்கணும், இல்லை எனக்கு கொஞ்சம் வயர் பண்ணணும். ரேஞ்ச், இந்த ரேஞ்சை ஈவன் பண்ணாதான் ஃப்ரேம் ஈவனா இருக்கும். இல்லைன்னா இப்படி இருக்கும், பார்க்க முடியும். அப்போ ஃப்ரேமிங், ஆக்சஸ், ஆங்கிள், ரேஞ்ச், இந்த நாலும் ஒரு டைரக்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. எவன் சொல்லி கொடுத்தான்? சொல்லி கொடுக்கல. அப்படி இருக்கும்போது தெரியல அப்படின்னு ஓப்பனா சொன்னா அது என்ன கில்ட்டி? எனக்கு கண்ணை பத்தி ஒன்றும் தெரியாது, நீங்க சொல்ற அந்த ஆப்டமிஸ்டா வாட் எவர் அது இப்போவே எனக்கு வரல, அது எனக்கு தெரியல, இதுல எனக்கு வெக்கம் இல்லை. நான் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்? நான் போறேன், கண்ணை காட்டுறேன், நீங்க டெஸ்ட் பண்றீங்க, கண்ணாடி கொடுக்குறீங்க, நான் காசை கொடுக்குறேன், வாங்கி மாட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் மங்களா தெரிஞ்சது, இப்போ பிரைட்டா தெரியும். இவ்வளவுதான் என் அறிவு கண்ணாடியை பொறுத்தவரை. நான் எதுக்கு அதுக்கு ஃபீல் பண்ணோம்? கண்ணு தெரியல, அதுக்காக நான் போய் படிச்சு முடிச்சு உங்களை மாதிரி வந்து லேப்ல ஒர்க் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிள் பாஸ். லைஃபை காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட கூடாது. எல்லாமே எனக்கு தெரிஞ்சணும்னு யோசிக்க கூடாது. ஓகேவா? தெரியலங்கிறத முதல்ல தெரியலன்னு சொல்றதுதான் அழகு. அது ஆம்பளத்தனம் பொம்பளத்தனம் எல்லாம் கிடையாது, அதுதான் அழகு. ஓகே, உங்களோட வே ஆஃப் அந்த டைரக்ஷன் பத்தியும் ஸ்கிரிப்ட் பத்தியும் பேசுற வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இருக்கு. டைரக்ஷன்ற ஒரு நாலேஜ் இருக்கு உங்ககிட்ட. இன்னும் உங்களுக்கு தெரிய வேண்டியது ரைட்டிங். அந்த அதான் எப்பயுமே கதை எழுதும்போது, திரைக்கதை எழுதும்போது, வசனம் எழுதும்போது அந்த பையன் சொல்ற மாதிரி பட்ஜெட் போட்டுட்டு எழுதாது. ஒரு கதை அழகா வரணும், அது பாட்டு போட்டும். அந்த கற்பனை குதிரை தெளிவா மேய விடுங்க. அது ஃபுல்ஃபில் ஆனதுக்கு பிறகு இப்போ ஐஸ்வர்யா நடிச்சா இத்தனை கோடி ரூபா கொடுக்கணும், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கா நடிச்சா அத்தனை ரூபா கொடுக்குறாங்க. பட்ஜெட்டை ஒருத்தி மூஞ்சில வைக்காதீங்க, ஒரு உருவத்தில் வைங்க. இந்த அக்காவுக்கு நான் காசே கொடுக்கல, ஃப்ரீ தானே, ஆனால் அந்த அக்கா அழகா இருந்தா போதும், நடிச்சா போதும். நடிக்க தெரியாது, நீங்க நடிக்க சொல்லி கொடுங்க, அதுக்கு தான் டைரக்டர் ஆகுங்க. அப்போ பட்ஜெட் வந்து உங்க இடத்துல வந்தா உங்க ஸ்கிரிப்ட் உருப்படாது. ஓகேவா? யூ ஆர் செலக்டட். நீங்க போய் கீழே போய் மிஸ்டர் ஆண்டனி சாரை பாருங்க, உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் சொல்லுங்க. விரைவில் சினிமாக்காரன் செல்வாய் கம்பெனியில் உங்களை கூப்பிடுவோம். வணக்கம், சாரை மீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அவங்க என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எடுத்த உடனே வந்து நம்மக்கிட்ட வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவங்க ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் கேட்டாங்க. அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோரி சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன். ஆக்சுவலாக அது அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து ஒரு 40 வருஷம் சினிமா அனுபவம் இருக்க ஒரு ஆள், இப்போ வந்து ஒரு சின்ன பையன், இதுக்கு முன்னாடி ஒரு சினிமா அனுபவமே இல்லாமல் சினிமா பேக்ரவுண்டே இல்லாமல் வந்துக்கும் போதும் நான் சொல்கிற கதையை அவர் ஆக்சுவலாக கூர்ந்து கேட்குறாரு. கேட்டு அவர் அதில் கரெக்ஷன் சொல்கிறாரு. அவர் அதை கதை கேட்ட உடனே அவர் நம்மளை பாராட்டுற விதம் வந்து நிறைய விஷயம் கடுமையாக சொன்னாலும் அந்த பாராட்டுறதுல வந்து அது பாராட்டுறதே அவர் கடுமையாக அவர் கரெக்டாக பதிவு பண்ணார். ஆக்சுவலாக அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சினிமாவில் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஆள் வந்து நம்மளோட ஸ்டோரியை கேட்டு உனக்கு இந்த திறமை இருக்குது, உனக்கு ஸ்டோரி சொல்கிற நாலேஜ் இருக்குது, உன் ஸ்டோரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதே ஆக்சுவலாக நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான். அதுவும் நம்மள மாதிரி ஒரு சினிமா பேக்ரவுண்டே இல்லாத ஒரு பசங்களுக்கு. நம்பிக்கையோடு வந்தேன், அதே நம்பிக்கையோடு செலக்ட் ஆகிட்டேன். என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ.